சற்று முன் ஆளுநர் ரவி அதிரடி மாற்றம். மோடி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நீதிமன்ற தீர்ப்பால் கொடூர நடவடிக்கை. சட்டமன்றத்தால் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று உச்சந்தலையில் ஆளுநர் ரவியை கொட்டியிருக்கிறது உச்சநீதிமன்றம். நாடு முழுவதும் ஆளுநர் மாளிகைகளின் பெயர்களை ராஜ்பவன் அல்லது ராஜ்நிவாஸ் என்பதை லோக்பவன் அல்லது லோக்நிவாஸ் என மாற்றுவது தேவையில்லாதது என தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவுப்படி அனைத்து மாநில ஆளுநர், துணைநிலை ஆளுநர் மாளிகைகளின் லோக்பவன் அல்லது லோக்நிவாஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் இது நடைமுறைக்கும் வந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் கடும் மோதல் நிலவி வரும் நிலையில் இவ்வாறும் தொடங்கியிருக்கிறது. அதே சமயம் மசோதாவை நிறைவேற்றி அனுப்பாமல் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்ததை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடரப்பட்டது. தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழக மசோதாவிற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அனுமதி தர உத்தரவிடக் கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மனு தாக்கலுக்கு ஒப்புதல் வழங்க கால நிர்ணயம் செய்த உத்தரவிற்கு எதிராக ஜனாதிபதியும் கேள்வி எழுப்பியிருந்தார். ஜனாதிபதி 13 கேள்விக்கு விளக்கம் கேட்டுள்ள விவகாரத்தில் முடிவு தெரிந்த பிறகுதான் தமிழ்நாடு அரசின் மனு விசாரிக்கப்படும். 13 கேள்விகள் தொடர்பான விவகாரத்தில் நவம்பர் 21க்குள் தீர்ப்பு வழங்க வாய்ப்புள்ளதாக தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளது தற்போது அரசியலில் சூடுபிடித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையிலோ தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா விவகாரத்தில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. இதனையடுத்து தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அனுப்பி வைத்திருக்கிறார். தமிழக ஆளுநரின் இந்த முடிவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசானது வழக்கு தொடரப்பட்டது. தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் ஆளுநர் ஆர்.என். ரவி இழுத்தடித்தது தொடர்பான வழக்கில்தான் உச்சநீதிமன்றமானது ஏற்கனவே வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. மாநில சட்டமன்றங்கள் நிறைவேற்றும் மசோதாக்கள் மீது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க கால வரம்பு நிர்ணயித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் தற்போதோ தமிழக அரசு மீண்டும் உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியுள்ளது. இது தற்போது அரசியல் களத்தில் மிகவும் சூடுபறந்துள்ளது. இந்த சூழ்நிலையிலோ தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்கவும் பதவி நீக்கம் செய்யவும் தமிழக அரசிற்கு அதிகாரம் அளிக்கிறது இந்த மசோதா. மேலும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் கூறியிருப்பதாவது என்னவென்றால், துணைவேந்தரை நியமிக்கும் மற்றும் நீக்கும் அதிகாரங்களை வேந்தருக்கு, அதாவது ஆளுநருக்கு பதிலாக மாநில அரசுக்கு வழங்குவதன் மூலம் தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்டமானது 2004இன் சில விதிகளை திருத்துவதற்கான மசோதாகவும் ஈர்க்கப்படுகிறது. இந்த மசோதா ஏப்ரல் 29இல் தமிழக சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்டு அதே நாளில் ஒருமனதாகவும் நிறைவேற்றப்பட்டதாம். மேலும் அதன் பிறகு மே 6ஆம் தேதி முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் குழுவின் உதவி மற்றும் ஆணைகளுடன் அதே நாளில் ஆளுநரின் ஒப்புதலுக்காக மசோதா அனுப்பப்பட்டதாம். இருப்பினும் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் குழுவின் உதவி மற்றும் ஆலோசனையை புறக்கணித்து ஆளுநர் மசோதாவின் அரசமைப்பு செல்லுபடியை தாமாகவே சோதித்து பார்ப்பதில் ஈடுபட்டார். இதன் மூலமோ ஆளுநர் மாளிகையை அரசமைப்பு நீதிமன்றமாக அவர் மாற்றியதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் ஆளுநருக்கு தமிழக அரசு சார்பாக அனுப்பியுள்ள மசோதாக்களை அவர் அனுமதிக்காமல் தற்போது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறது பெரும் சர்ச்சைக்குள்ளாகியிருக்கிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் ஜூலை 14ஆம் தேதி மசோதாவின் சில விதிகள் UGC ஒழுங்குமுறை விதிகளை மீறுவதாக கூறி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக மசோதாவை ஆளுநர் ஒருதலை பட்சமாக அனுப்பி வைத்திருக்கிறாராம். எனவே மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியது சட்டவிரோதமானது என அறிவிக்க வேண்டும். மேலும் மசோதாவை ஆளுநர் பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசு மனுவிலும் கூறியுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில் ஆளுநரின் இந்த முடிவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததை அடுத்து அந்த மனுவில் ஆளுநரின் இந்த நடவடிக்கை மேலும் தன்னிச்சையானது என அறிவிக்க வேண்டும் என்றும், அதே வேளையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றி அனுப்பி வைக்கும் மசோதாக்களை தமிழ்நாடு ஆளுநர் கையாளும் விதம்
அரசியல் சாசனத்திற்கு எதிரானதாக உள்ளது என்றும் தமிழக அரசு தெரிவித்தது. இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பு கூட தமிழக அரசு ஆளுநர் பல மசோதாக்களை ஒப்புதலின்றி தாமதப்படுத்தி வருவதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்கில் கூட உச்சநீதிமன்றம் ஆளுநர் மசோதாக்களை நீண்டகாலம் நிலுவையில் வைக்கக்கூடாது என்று தெளிவாக கூறியிருந்தது. ஆனால் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களோ இந்த விஷயத்தை பொருட்படுத்தாமல் அவர் ஏற்கனவே இருப்பது போலேயே ஒவ்வொரு மசோதாக்களையும் தாமதப்படுத்தி நிலுவையில் வைத்து வந்தார். இந்த செயல்தான் தமிழக அரசிற்கும் ஆளுநர் RN ரவிக்கும் இடையே மோதல் போக்கை உருவாக்கியது என்றே சொல்லலாம். கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய தமிழக ஆளுநர் RN ரவியின் முடிவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. ஆளுநரின் நடவடிக்கை சட்டப்பேரவை முடிவுக்கு எதிரானது எனவும் இதில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளதாம். மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்தது. இதற்காக கடந்த ஏப்ரல் மாதமே சட்டசபையில் மசோதா ஒன்றையும் தமிழக அரசு நிறைவேற்றியதும் குறிப்பிடத்தக்கது. அந்த மசோதாவில் பல்கலைக்கழக வேந்தராக தமிழக முதல்வரும் இணைவேந்தராக உயர்கல்வித்துறை அமைச்சரும் செயல்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்ததாம். வேந்தரின் அனுமதி இல்லாமல் கௌரவ பட்டங்களை வழங்க முடியாது என குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் துணைவேந்தர் தேடல் குழுவில் வேந்தர் பிரதிநிதியாக உச்சநீதிமன்ற அல்லது உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி, அரசு பிரதிநிதியாக ஒரு கல்வியாளர் அல்லது முதன்மை செயலாளர் அந்தஸ்துக்கு குறையாத அதிகாரியும், சிண்டிகேட் பிரதிநிதியாக மாநில அல்லது மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக உள்ளிட்ட கல்வியாளர்கள் இடம்பெறுவர் என்றும் குறிப்பிட்டிருந்தது. குழுவால் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்படும் மூவர் பட்டியலிலிருந்து துணைவேந்தரை வேந்தர் நியமிப்பார் உள்ளிட்ட சரத்துக்கள் மசோதாவில் இருந்தன என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக இந்த மசோதா அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஆளுநர் RN ரவியோ மசோதாவை ஜனாதிபதி முடிவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இதற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. மேலும் ஆளுநரின் முடிவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அதனை ஜனாதிபதிக்கு ஆளுநர் அனுப்பி வைத்திருப்பது சட்டப்பேரவையின் முடிவுக்கு எதிரானது என்றும் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாம். இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் நாடு முழுவதும் ஆளுநர் மாளிகைகளின் பெயர்களை மாற்றும் விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வெளியிட்டுள்ள பதிவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெயர் மாற்றத்தை விட சிந்தனை மாற்றமே தேவை. சட்டமன்றம் மக்கள் மன்றம், சட்டமன்றத்தை மதிக்காதவர்கள் மக்கள் மாளிகை என பெயர் மாற்றுவது கண் துடைப்பா? மக்களாட்சி தத்துவத்தின் கண்களில் மண்ணை தூவுவதற்கா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளையும் மக்களின் விருப்பத்தை நிறைவேற்ற இறையாண்மையுள்ள சட்டமன்றத்தையும் மதிப்பதுதான் இப்போதைய தேவை. சிந்தனையிலும் செயலிலும் மாற்றம் இல்லையெனில் இதுவும் தேவையற்றதே என அரசின் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில்தான் மசோதாக்களை காலதாமதப்படுத்தும் வகையில் அவர் மீது தொடரப்பட்ட இந்த உச்சநீதிமன்ற வழக்கில் அதிரடி தீர்ப்பு தொடரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தீர்ப்பினால் மோடியே தமிழக ஆளுநர் ரவியை அதிரடியாக மாற்றம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் டெல்லி வட்டாரத்தில் தகவல்கள் கசிந்துள்ளது. இதன் காரணத்தினால் தமிழக ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டை விட்டு கிளம்பும் நேரம் நெருங்கிவிட்டது என்று பல அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபடுகின்றன.